திரு சாதிக் சொல்லுங்கள். அதாவது திராவிட மாடல் 2.0 சகோதரி வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக திமுக அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு, வெற்றிகரமாக பெண்களால் தான் வந்து 2.0வே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்வை? இல்லை, துவக்கத்தில் நீங்கள் சொன்னீங்க கொள்கை போய் சேர்ந்திருக்கிறதா திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறதான்னு சொன்னீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையை தான் நாங்கள் திட்டங்களாக தந்திருக்கிறோம். கொள்கை வேறு, திட்டங்கள் வேறு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும், மாநிலத்தை முதன்மை மாநிலமாக மாற்ற வேண்டும், சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், ஒன்றைய குலம் ஒருவனே தேவன். இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை கொள்கை. இந்த திட்டங்களை பார்த்தீங்கன்னா திமுகவுடைய 35 ஆண்டுகள் அரசியல் ஆட்சி அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். அதாவது கொள்கை வேறு, தேர்தல் வேறு, கூட்டணி வேறு, அப்படி சொல்கிற கம்பெனியோ கூட்டமோ இந்த கூட்டம் கிடையாது. எதை கொள்கையாக வைத்தோமோ அதைத்தான் திட்டமாக தந்தோம். அது 67 அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற போதும் சரி, 69 கலைஞர் வந்த போதும் சரி, 71 வந்த போதும் சரி, 89 வந்த போதும் சரி, 96 வந்த போதும் சரி, 2006 வந்த போதும் சரி, 2021 வந்த போதும் சரி, பார்த்திருக்கிற எல்லா சாதனையும் பார்த்தீங்கன்னா கொள்கை சார்ந்த திட்டங்களாக தான் இருக்கும். அதனால தான் இந்த இயக்கம் இன்னும் உயிர்ப்போடு பவள விழா கண்டு நூற்றாண்டு கால இயக்கமாக இந்த இயக்கம் மாறி இருக்கிறது. நீங்கள் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் இருக்குது. ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு சின்னம், இப்பொழுது ஒரு சின்னம். ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு கொள்கை, இப்பொழுது வேறு ஒரு கொள்கை. சித்தாந்தலும் கொள்கை எல்லா கட்சியும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தன்னுடைய கொள்கையில் இன்று வரை நிலையாக இருந்து அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் சட்டங்கள் மூலமாகவும், இல்லை என்று சொன்னால் போராட்ட களம் மூலமாகவும் வென்று தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே உதாரணம் சொன்னோன்னா, எப்பொழுது கூட அந்த அடிமை கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது, நாங்கள் தானே நீட் தேர்வுக்கு விலக்குக்கு பதிலாக அரசு பள்ளியில் 7.5% இடஒதுக்கீடு தந்தோம், நாங்கள் தானே தந்தோம். சட்டம் உங்களது தானே, மாப்பிள்ளை நீங்கள் இல்லையே. மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். அவரால் தீர்மானம் கொண்டு வர முடிந்ததை தவிர ஆளுநர் இடத்துல அனுமதி வாங்க முடியவில்லை. அந்த கோப்பு ஆளுநருடைய டேபிளில் 9 மாதம் காத்திருந்தது. ஆனால் நம்முடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் போராட்ட களத்தை அறிவித்து ஆளுநர் மாளிகையை ஒரு 10,000 பேரோடு முற்றுகையிட்டு, ஏன்னா அந்த சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுது. திமுக, அதிமுக எல்லா கட்சி, பாஜகவை தவிர எல்லா கட்சியும் ஆதரித்த இல்லை. ஆமா, ஏகமனிதா தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய போது கூட தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த குரலாக இருந்ததை கூட அன்றைய ஒன்றிய அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் ஆளுநர் கையெழுத்து போடல. திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் மிகப்பெரிய போராட்டம் அறிவித்து ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்ட பிறகுதான் அந்த கோப்புக்கு கையெழுத்தே கிடைத்தது. ஆக அதுக்கு அடிப்படை வெற்றி திமுக தான் சார். இது ஏன் சொல்றேன்னா, அதிகாரத்தில் இருந்தால் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், திட்டங்களை தந்திருக்கிறோம். அதிகாரத்தில் இல்லை என்று சொன்னால் போராட்ட களத்தில் திமுக நாட்டு மக்களுக்காக குரல் எழுப்பி இருக்கிறது. உங்களுக்கு கொள்கை தான் நீங்கள் திட்டங்களாக தந்தீங்க. நாம் எங்களுடைய கொள்கை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கணும், வந்தோம் பேர் வைத்தோம். எங்கள் கொள்கை மெட்ராஸை சென்னைன்னு அழைக்கணும். கலைஞர் வந்தார், மெட்ராஸை சென்னைன்னு ஆக்கினார். உதாரணம் இப்போ சகோதரி பேசுகிறப்போ சொல்றாங்க, மகளிருக்கு பெண்களுக்கு இந்த அரசு வந்து பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறது, இந்தியாவுக்கே உதாரணமான அரசுன்னு. எப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இது திமுக அரசுன்னுவாங்க. அண்ணா அரசு, திமுக அரசு, கலைஞர் அரசு, டிஎம்கே அரசு, இந்த பேரோடு தான் சொல்லப்பட்டது. ஆனால் 2021 அரசை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அரசுன்னு யாரும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் பொதுவாக என்ன சொன்னாங்க, திராவிட மாடல் அரசுன்னு சொன்னாங்க. அது என்னங்க திராவிட மாடல் அரசு? ஒன்று அண்ணா அரசு, இல்லை திமுக அரசு, இல்லை கலைஞர் அரசு, இல்லை ஸ்டாலின் அரசு. அது என்ன திராவிட மாடல் அரசுன்னா, எந்த அரசாக இருந்தாலும் தன்னுடைய மக்களுக்கு திட்டங்களை தீட்டும், அது அந்த மாநிலத்தில் மட்டும்தான் பேசும் பொருளாக இருக்கும் அல்லது வழிகாட்டியாக இருக்கும். ஆனால் இவருடைய அரசு மாத்திரம்தான் மற்ற மாநிலங்கள் மாத்திரமல்ல மற்ற நாடுகளுக்கும் வழிகாட்டியாக இருந்தது திராவிட மாடல் அரசு. இதுதான் திராவிட மாடல் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறது. சகோதரி பேசுறப்போ சொன்னாங்க காலை உணவு திட்டம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு. அந்த காலை உணவு இந்தியாவில் 30 மாநிலத்தில் கடைகோடி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் செந்தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம். ஆனால் அந்த திட்டம் இலங்கை அதிபர் நடைமுறைப்படுத்தினார். அந்த திட்டம் கனடா நாட்டில், வெளிநாட்டில் கனடாவில் அது நடைமுறைப்படுது. ஆக இந்தியாவில் மட்டும் வழிகாட்டவில்லை, உலகத்துக்கே வழிகாட்டிருப்பார். இது திராவிட மாடல் அரசு மார்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசு வந்த பிறகு பல திட்டங்கள், பெண்களுக்கு பெண்கள் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க இல்லை, ஏகோபித்த மக்களுடைய ஆதரவு பெற்ற முதலமைச்சராக இருக்கிறார். பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இளஞ்சிகள், சிறுவர்கள், ஏன்னா இன்னைக்கு ஓட்டு போட இதெல்லாம் ஓட்டுக்காக கொடுக்கிறது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதில் யாரும் பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கல, யாரும் குடும்ப பலத்தை பற்றி யோசிக்கல, யாரும் திருவிழாக்களை, பொங்கல் நல்ல நாளை பற்றி யோசிக்கல. இது அரசியல் கண்ணோட்டுடைய பார்க்கப்பட்டது. ஆனால் இங்கே பேசுகிற சகோதரி சொன்னாங்க கர்ப்பப்பை தடுப்பூசி இது ஓட்டுக்காக தரப்பட்டதா? இல்லை, எதிர்கால நலனத்துக்காக கொண்டு வர தொலைநோக்கு திட்டம் மட்டும் இல்லை, எதிர்கால நலனுக்காக. எதிர்காலத்தில் பெண்கள் நலமோடு இருக்க வேண்டும். அவங்க எதிர்காலத்தில் வளர்ந்து ஓட்டரா மாறி யாத பக்கம் இருப்பாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்க யாருக்கும் தெரியாது.
ஆனால் இங்கே பார்க்கப்பட்டது ஓட்டு அரசியல் அல்ல, மாநிலத்தின் நலன் சார்ந்த அரசியல். பெண்களுடைய நலன் சார்ந்து தான் இங்கே பார்க்கப்பட தவிர இங்கே ஓட்டு பார்க்கப்படவே இல்லை. சரி, இங்கே இருக்கிற இளைஞர்கள் பெரும்பான்மையாக திமுகவை ஆதரிப்பாங்களா? நிச்சயமாக ஆதரிப்பாங்க. ஏன்? 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. 2011, 2021 3 முதலமைச்சர்களை பார்த்தோம். 2016 மீண்டும் அதிமுக ஆட்சி 2வது முறையாக வந்த பிறகு ஜெயலலிதா மறைகிறார். இந்த அடிமை கூட்டம் ஆட்சியை டெல்லியில் ஆதரவோடு இருக்கிறது. ஒரு திடீர்னு தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் தேர்வில் ஒரு தேர்வு நடக்குது. தமிழ்நாடு முன் பொறியாளர்களுக்கு தேர்வு நடக்குது. 440 பேர் செலக்ட் ஆகுறாங்க. தமிழ்நாட்டு அரசியலே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய துரோகத்தை அன்றைய அதிமுக அரசு செய்தது. யார் எடப்பாடியாக இருந்தாலும் ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் அன்றிருந்த ஒரு அரசு, ஆமா, 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. இருந்து ஒரு துரோகத்தை பண்ண என்னன்னா, 444 மின் உதவி பொறியாளர் தேர்வில் 44 பேர் ஜார்க்கண்ட், பீகார், யூபியை சேர்ந்தவர்கள் செலக்ட் ஆனாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி. தேர்வு நடத்துறது யாரு? தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் நடத்துது. தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருகிற ஆணையம். அதுல எப்படி பீகார்காரர் வந்தார், எப்படி ஜார்க்கண்ட்காரர் வந்தார், எப்படி ஒரிசாக்காரர் வந்தார், எப்படி யூபிக்காரர் வந்தார்னா அப்பொழுதுதான் குட்டு வெளிப்பட்டது. ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பிஜேபி நெருக்கடிக்கு பணிந்து ஒரு சட்ட பிரிவியே அன்றைய அதிமுக அடிமை அரசு திருத்தியது. என்னன்னா, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இதில் பயன்பெறலாம், தேர்வு எழுதலாம். இல்லை, மிகப்பெரிய கேள்வி என்ன வந்ததுன்னா, இதுல ஒரு பாடம் தமிழா இருக்கணும். ஆனா இவங்க வேணும்னு என்ன பண்ணாங்க, பீகார்காரனும் ஜார்க்கண்ட்காரனும் யூபிக்காரனும் தமிழ் எழுத முடியாது, நான் அதையும் திருத்தி தமிழ் தேவையில்லைன்ற மாதிரி எடுத்தாங்க. ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அடிமை அதிமுக செய்தது. 21 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். மே 7, 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அவர் கோட்டைக்கு போய் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் போட்ட முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? இனிமேல் தமிழ்நாடு அரசு சர்வீஸ் கமிஷனில் அரசு வேலைவாய்ப்பு தேர்வு எழுதுபவர்கள் கட்டாயம் தமிழ் படித்திருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு இளைஞருக்கு ஒரு பாதுகாப்பு அரணை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு அநியாயமாக மத்திய அரசுக்கு போய் தன்னுடைய சுயநலத்துக்காக சட்டத்தையே திருத்தி இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போய் யாரும் யூபியில் வேலைக்கு சேர முடியுமா? ஜார்க்கண்டில் வேலைக்கு சேர முடியுமா? பீகாரில் சேர முடியுமா? இதை யாராவது பிஜேபிக்காரன் வெளியே சொன்னான்னா அது ரகசியமாக அமுக்கப்பட்டது. ஆனால் அதை தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு தமிழனுக்குத்தான் என்று சொல்லி நம்முடைய தலைவர் தான் தீர்மானம் கொண்டு வந்தார். இப்படி ஆட்சியில் இருக்கிற போதும் சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் வந்தோம், வாய்மையே வெல்லும், தமிழில் மாற்றணும். ஆட்சிக்கு வந்தோம், தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வந்தோம், மத்தியில் ஆட்சியில் இருந்தோம், தமிழை செம்மொழி ஆக்கணும். இப்படி எந்த திட்டங்களாக இருந்தாலும் மக்களை சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து ஏதோ ஆட்சிக்கு வந்தோம், 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், மக்களை திருப்பி சந்திக்கிறோம் அப்படிலாம் இல்லாமல், தான் இருந்தால் திமுக 77 ஆட்சியை பறி கொடுத்தது, 89 வந்தது. 13 ஆண்டுகள் இடைவெளி. இந்த இயக்கத்தை யாரும் தொட்டு கூட பார்க்கவில்லை, மீண்டும் வெற்றி பெற்றோம். இதே 2011 தோல்வி, 2021 10 ஆண்டு காலம் கொள்கை இருந்தது, கோட்பாடு தந்து கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற தமிழ்காக்கு ஒரு சேனை தேவை என்ற மாதிரி திமுக இருந்தது. இன்றைக்கும் கம்பீரமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, கடந்த 4 நாட்களாக வடநாட்டில், தென்னாட்டில் எந்த ஊடகமும் காட்டலை, கடந்த 4 நாட்களாக வடநாட்டில் ஒரு பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அமித்ஷாவை, மோடியை, பிஜேபியை, ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடித்தார்களோ அவர்களெல்லாம் வீதிக்கு வந்து கொடும்பாவி கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக மானிய குழு கொடும்பாவி கொளுத்துகிறார்கள். அங்கே வந்து படங்கள் வந்து காலனியால் அடிக்கப்படுகிறது, தொடப்பத்தில் அடிக்கப்படுகிறது, குறிப்பாக பார்ப்பனர்களால் விளக்க மரத்தில் அடிக்கப்படுகிறது. ரோடுக்கு வந்து யார் மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க என்று கத்தினார்களோ அவங்களாம் இன்னைக்கு அவங்களாம் ஒழி என்று கத்தக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு வந்திருக்கிறது. என்ன காரணம்? இதே கூட்டம் தான் 89 மண்டல் கமிஷனை எதிர்த்தது. அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, அவங்க சித்தாந்தத்தில் கொள்கையிலும் அப்படிதான் இருக்கிறாங்க. மண்டல் கமிஷன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த மண்டல் கமிஷனா என்ன புரிய வைத்தது திமுக, கொண்டு வந்தது திமுக, தந்தது கலைஞர், தந்தது விபி சிங். இப்படி தமிழ்நாட்டு மக்களே பட்டியலின மக்களாக இருந்தாலும், பழங்குடியின மக்களாக இருந்தாலும், பிற்பட்ட மக்களாக இருந்தாலும், மிகவும் பிற்பட்ட மக்களாக இருந்தாலும், அல்லது சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும், எல்லா மக்களுக்கும் பார்த்து யோசித்து திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னார், இது எல்லோருக்குமான அரசு அப்படின்னார். நாம் யாரையுமே விட்டு வைக்கவில்லை, யாரையுமே புறந்தள்ளவில்லை, யாரையும் புறக்கணிக்கவில்லை, யாரையும் கைவிடவும் இல்லை, எல்லோரையும் அரவணைத்து சொல்லுகிறோம். எப்படி ஒரு இன்ஜின் 16 பொட்டிங்களை இழுத்துட்டு போகுமோ அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கூடிய எல்லோரையுமே யாரையுமே விடாமல், எந்த துறையாக இருந்தாலும், அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் திட்டங்களுக்காக. அண்ணன் சொன்னார், முதல்ல திமுக திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையில் இருந்தது, அதனால் சில பாதிப்புகளை சந்தித்தார்கள். இப்பொழுது இவங்களும் ஷார்ட் ஹேண்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பப்போ மக்கள் புரியணும்ட்டு. ஆனால் எதுவுமே இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன், நாட்டுக்காக மட்டும், எதிர்காலத்துக்காக மட்டும் முதலமைச்சர் திட்டம் திட்டினார். காடுகளின் பரப்பளவை அதிகப்படுத்துவது,
இது விளம்பரம் படுத்தலை. இந்த காடை பரப்பளவு அதிகப்படுத்துறதால எந்த மரமும் வந்து எங்களுக்கு ஓட்டு போட போகிறதும் இல்லை. உண்மைதான். புரியுதுங்களா? ஆனால் இந்தியாவில் சுற்றுச்சூழல் மாசு அதிகமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இது மிகவும் உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு போகும். 12 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒருத்தர் இரும்பினாரு. ஆனால் டெல்லி நல்லா இருந்தது. இன்னைக்கு டெல்லியே இரும்புது, ஒருத்தர் நல்லா இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு கதை. இன்னைக்கு சுற்றுச்சூழல் அபாய கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகுதான் அதுக்கு சர்வதேச அளவில் ஒரு அமைப்பை நடத்தி, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி, அதுக்கு தனி ஒரு அமைச்சருடைய பொறுப்பை ஒப்படைத்து இன்று இந்த 5 ஆண்டு காலத்தில் காடின் பரப்பளவை இந்தியாவிலே அதிகப்படுத்திய ஒரே மாநில அரசு தமிழ்நாடு அரசு மட்டும்தான். இது தேர்தலுக்கான நோக்கமோ ஓட்டுக்கான நோக்கமோ இல்லை, மாநிலம் சார்ந்த நோக்கம். இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், நேற்றைய முன்தினம் கும்பகோணத்தில் முதலமைச்சர் பேசுறதுக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு அறிவித்திருக்கிற திட்டங்கள், சலுகை நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறது. இது அனைத்து தரப்பு ஆதரவையும் பெற்றிருக்கிறார், அனைத்து சமயங்களையும் ஆதரவையும் பெற்றிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா இது போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க, இது இந்துக்களுக்கு விரோதியான அரசு அப்படின்ட்டு. இந்துக்களுக்கு விரோதின்னு யார் சொல்றதுன்னா அந்த கூட்டம் சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்திருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக நடத்தப்படாமல் இருந்த மதுரை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்து எல்லா ஆலயங்களும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. வரலாறு காணாத அளவுக்கு திருவண்ணாமலையில் கூட்டம் இருக்குது. வரலாறு காணாத அளவுக்கு நெல்லையப்பர் கோயிலில் கூட்டம் இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் மிக பிரமாதமாக நடக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கல்யாணம் மிக சிறப்பாக நடக்குது. ஆறுபடி வீட்டில் சித்திரை மாச விழா மிக சிறப்பாக நடக்குது. எல்லாமே மிக சிறப்பாக நடக்கிறது. இதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தமிழ்நாட்டில் திமுக அரசு ஒரு கோயிலை இடிக்கவில்லை. ஆனால் யோகி அரசு 800 கோயிலை இடித்திருக்கிறது. டெல்லி பாஜக அரசு 300 கோயிலை இடித்திருக்கிறது. ஆளும் ராஜஸ்தான் பாஜக அரசு 250 கோயில் இடித்திருக்கிறது. அவங்க இடித்ததெல்லாம் வெளியே சொல்லாமல் நாம் செய்யாததை இங்கே செய்யதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பக்தர்களுக்கு எல்லா உண்மை நிலவரமும் தெரியும். இல்லை, அவங்களுக்கு எதையாவது கோயிலாக இருந்தாலும் பள்ளிவாசலாக இருந்தாலும் இடிக்கணும். அதாவது முதலமைச்சர் சொன்னா, இடிப்பது உங்களுடைய வேலை, கட்டுவது எங்களுடைய வேலைன்ட்டு. இன்னைக்கு பார்த்தோம், காமராஜர் பேரில் மிகப்பெரிய நூலகம், காகித மில்லத் பேரில் 100 கோடி ரூபாய் மிகப்பெரிய நூலகம், அதே போல் திருச்சியில் நூலகம், திருநெல்வேலி நூலகம், மதுரையில் நூலகம், கலைஞர் நூலகம், இப்படி அறிவு சார்ந்த. ஏன்னா இதெல்லாம் தேவை. எங்கே நூலகம் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே பள்ளிக்கூடம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே பிஜேபி வளர வாய்ப்பே இல்லை. எங்கே அதெல்லாம் இல்லையோ அங்கே தான் பிஜேபி வளரும் என்பது அறிவு சார்ந்தவருடைய ஒரு தெளிவான கருத்தாக இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை இன்னைக்கு எல்லா துறையிலும், உள்கட்டமைப்பில், தொழில்துறையில், பாதுகாப்பில், உற்பத்தியில், வேலைவாய்ப்பில், பெண்களுக்கு அதிகம் பணி செய்யும் மாநிலமாக, அதிக இரவு பணிக்கு செய்கிற மாநிலமாக இன்னைக்கு எல்லா துறையிலும் சிறந்து விலகி நம்மை எதிர்ப்பவர்களும் நான் சொன்ன எல்லா தரவுகளும் பெஸ்ட்டுன்னு பேசுகிற சைதை சாதிக்கு சொல்லலை. பெஸ்ட்டு எல்லாம் சொன்னது ஒன்றிய அரசினுடைய நரேந்திர மோடி அரசு. கூட்டுறவுத்துறையில் சிறப்பான நிர்வாகம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், உள்கட்டமைப்பில் சிறப்பு தமிழ்நாடு. ஆமா, போக்குவரத்து துறையில் இந்தியாவில் சிறந்த கட்டமைப்பு தமிழ்நாடு, சுகாதாரத்துறையில் சிறந்த கட்டமைப்பு தமிழ்நாடு, இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம். ஒன்றிய அரசு அவார்டு தரதை விடுங்க, ஐநா அழைத்து பாராட்டி இருக்கிறது மக்களை தேடி மருத்துவம். இன்னைக்கு ஐநா அரசு பாராட்டி இருக்கிறது. இங்க இருக்கிற எடப்பாடி பாராட்டல எங்க என்ன கவலை இருக்கு? ஐநாவே பாராட்டுகிறது. ஐநா வந்து எங்களுக்கு எதிர்கட்சியா, ஆளுங்கட்சியா, தோழமை கட்சியா? கிடையாது. ஆக திட்டங்கள் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி தொடரும்னு தான் இன்னைக்கு ஓட்டர் சொல்லியிருக்கிறது. என்னைக்கு தேர்தல் வைத்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவார்.